ஒரு சில விஷயங்கள் வந்து மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சொல்லித்தான் ஆகும். பட் இது ஒரு நேரடியான வீடியோ என்னென்றால், உங்களுக்கு தெரியும் கௌசல்யா இன்றைக்கோட கிட்டத்தட்ட 7 மாதங்களை 6 மாதம் 7 மாதங்கள் தாண்டி என்னோட பயணிக்கிற ஒரு ஒரு சட்டத்தரணி. அவள் செய்த உதவிகளை வாழ்க்கையில் என்னால் மறக்க இயலாது. அது முக்கியமாக என்னென்றால் அவளுடைய அர்ப்பணிப்புகள், ஒரு சமூகமே ஒன்று திரண்டு அவளுக்கு எதிராக சொன்ன கருத்துக்கள், அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கிண்டி கிளறி அதிலிருந்து எடுக்கப்பட்ட அரசியல் லாபங்கள் அப்படி பார்க்கல அது ஒரு ஒரு பெரிய ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு இழப்பு. அதை திரும்ப திரும்ப கதைத்து கௌசல்யாவை புண்படுத்துவதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் ஒரு விடயங்களை சொல்லியாக வேணும் என்னென்றால், நான் நினைக்கிறேன் நான் முதல் தடவை சிறை சென்ற போது கௌசல்யாவுக்கு வந்து அழுத்தங்கள் குறைவு. அப்போதுதான் அவள் என்னுடைய அந்த பயணத்திலே ஒன்றாக சேர்ந்திருந்தாள். ஆனால் 2வது தடவை சிறை சென்ற போது என்னுடைய சகோதரங்கள் உட்பட உற்ற நண்பர்கள் உட்பட கௌசல்யாவின் கவலை இனத்தால் தான் நான் சிறை சென்றிருக்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தார்கள். அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது என்னென்றால், ஒரு தனிப்பட்ட ஒருவரால், இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 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 லோயரின் பர்சனல் டாக்டராக இருக்கிறோம் என்று வைப்போம். அப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த லோயர் வந்து நான் பர்சனல் டாக்டராக இருக்கிறேன்னு யோசிப்போம். அந்த லோயர் வந்து மூச்சு விட்டாலும் நான் தான் பிரச்சனை, லோயருக்கு காய்ச்சல் வந்தாலும் பிரச்சனை, நான் தான் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு வைத்தியரை தாக்கலாது. ஏனென்றால் உதாரணத்துக்கு நான் என்னுடைய வழக்குகளில் பின்னடைவை சந்திக்கும் போது அதுக்குரிய முழு காரணமும் நான் தான். அது கௌசல்யா இல்லை, அதுக்குரிய முழு காரணமும் நான் தான். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், என்னுடைய வழக்குகள் 1 2 அல்ல 23 வழக்கு, 24வது வழக்கம் வருகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் உண்மை போய் தெரியாது. 23 வழக்குகளையும் எந்த லோயர் செய்கிறார், இப்போ டேட் என்று கோஆர்டினேட் பண்ணுறது வந்து ஒரு நான் நினைக்கிறேன் அதிகூடிய வழக்குகள் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரை காலமே ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் தான் இருந்திருக்கிறார். அதன் பிறகு அந்த ரெக்கார்ட் நான் உடைத்திருக்கிறேன். அதாவது வந்து பொதுமக்கள் சார்பான வழக்குகளை மட்டும் வேண்டிக் கொண்டு அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அந்த பெருமையும் என்னைத்தான் சாரும். என்னென்றால் அதனை ஒரு தனியாக அவள் உதாரணத்துக்கு நான் உலகாலுமே அவளிடமே பொறுப்பு விட்டிருந்தேன் என்று ஒரு நிலைமை தான் எல்லாருக்கும் தெரியும். உண்மை என்னவென்றால், என்னுடைய கவலை இனங்களால் தான் அவளுக்கு என்னுடைய பின்னடைவுகள் ஏற்பட்டது. 1க்கு 10 தரம் கோல் பண்ணி சொல்லுவாள், அப்படி செய்யாங்கோ இப்படி செய்யாங்கோ, அது பிள்ளை இது பிள்ளை என்றால் நான் கணக்கெடுப்பதில்லை. நான் பேசி போட்டு வைப்பது வழக்கம். ஏனென்றால் எனக்கு அவள் இருக்கிற கௌசல்யா என்கிற ஒரு ஆளு மேலே எனக்கு இருக்கிற உரிமைகள் வந்து நான் அதிகமாக எடுத்துக்கொண்டு நான் என்னென்றால், கௌசல்யா நான் சொன்னால் கேட்குந்தானே, அது இப்படி போனால் போடும், அடுத்த வழக்கின் போது கொடுத்து கொள்ளலாம் நாள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 22ஆம் தேதி வழக்கில் 1ஆம் தேதியிலேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுவாள். 22ஆம் தேதி வழக்கு லோயரோட கை கொண்டு லோயரை போய் மீட் பண்ணணும் எப்பவுமே தொடங்கிடுவேன். நான் தான் அதை கணக்கெடுப்பதில்லை. சரி அது பிறகு பார்ப்போம், சரி பிறகு ஞாபகப்படுத்துங்கோ என்று சொல்லி கடைசியாக 22ஆம் தேதி வழக்கு 21ஆம் தேதி இரவு தான் சம்மந்தப்பட்ட லோயர்ஸோட கோல் பண்ணி கலைக்கிறது. ஐயோ நாளைக்கு கலைக்கிறீங்க. அது உண்மையாகவே என்னுடைய தான் 100% பிள்ளை. இப்போது இருக்கிற நிலைமையில் வந்து ஒரு சின்ன பின்னடைவு என்ன முக்கியமான என்ன விடயம் என்றால், இப்போது நான் பாராளுமன்றம் செல்ல ஏதாவது ஒரு தடை ஏற்படுமா இருந்தால் அந்த தடை நான் முழுமனதோடு ஏற்றுக்கொள்வேன். அப்படி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உதாரணத்துக்கு நான் விரும்பி ரிசைன் பண்ணுகிறேன் என்றால், இந்த முறை மாகாண சபை தேர்தலில் நான் விரும்பி ரிசைன் பண்ணுகிறேன் என்றால் அதில் அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் தனிப்பட்ட முடிவும். அப்படியான சந்தர்ப்பங்களில் அடுத்ததாக பாராளுமன்றம் போகிறதுக்கு யார் தகுதி உடையவர் என்று கேட்டால் அது கௌசல்யா மட்டுமே. ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் வந்து அவளை தனிப்பட்ட ரீதியில் தாக்கலாம். தான் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதற்காக என்னுடைய வழக்குகளை வேண்டுமென்றே நீர்த்து பண்ணியிருக்கிறா, பிள்ளையான லோயஸை கொடுத்துருக்கிறா. கொடுத்த பிள்ளையான லோயஸால் இந்த வழக்குகள் தோற்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பிள்ளையான ஒரு பெண்ணை, அதாவது வந்து இவர்கள் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் டார்கெட் பண்ணுவது வந்து நாங்கள் கௌசல்யாவை. அது கௌசல்யாவுக்கு நான் சொல்லும்போது விளங்கவில்லை. என்னென்றால் என்னுடைய பலவீனம் இந்த ரெண்டும் வந்து என்னுடைய இருக்கின்ற ஆக்கள். அது முக்கியமாக கௌசல்யா தான் என்னுடைய பலமும் பலவீனம். ஸோ என்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அவர்கள் மொத்தமாக பலவீனமாக்க முற்படும் போது கௌசல் சம்பந்தமாக தனிப்பட்ட பிரச்சனைகள் எழுதி கொண்டார்கள். அதன்போது எனக்கு என்னுடைய தேர்தலில் என்னுடைய வாக்கு குறைந்திருந்தது. நான் கோவப்பட்டு பேசின ஒரு ஆடியோவை லீக் பண்ணி அதே ஏஐயில் எடிட் பண்ணியிருந்து தொடர்ந்து ஏதோ வெளிநாட்டுக்காரர்கள் கோப்பை அழுகிறார்களோ ஏதோ ஒன்று சொல்லி யோசித்து இந்த அரசியல் வந்து சரியாக மிகவுமே இந்த அரசியல் எங்களுக்கு புதிதும் தாங்க முடியாத தனிப்பட்ட ஸ்ட்ரெஸ்களை இது தந்திருக்காது. எங்களுடைய தமிழுடைய அரசியல் என்ற அரசியலில் சிங்கள அரசியல் செய்கிறது மிகவும் இலகு. அங்கே தனிப்பட்ட தாக்குதல்களை யாரும் மேற்கொள்ளப்படுவதில்லை. அதாவது சிங்களத்திலே சிங்கள விபி நியூஸ் என்று ஒன்றுமே இல்லை. ஆனால் யாழ்ப்பாணத்திலே newsf.com, தமிழ்வின் தமிழ் பக்கம் உள்ள யூடியூப்கள், ஃபோன் எடுத்தவன் எல்லாம் யூடியூபர் என்கிற எல்லாமைக்கு வருகிறேன் என்பதற்கு எழுத்து பிழை கூட தெரியாமல் எழுத தெரியாத ஒருவர் எல்லாம் யூடியூபராக இருக்கிறார். அப்படி ஒரு சில பேர் இப்போது மாங்காய் தேங்காய் பற்றி வீடியோ போடுகிறார்கள். 40K வியூஸ் வந்தோம்னு அவர்கள் நினைப்பது தாங்கள் ஒரு மருத்துவருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சமன். ஏனென்றால் மக்கள் என்னிடம் கதைக்கிறார்கள். அப்படி எங்களுடைய தமிழ் சமுதாயம் தங்களுடைய வீக்கங்களையும் தங்களுடைய அளவுகளையும் ஒரு நாளுமே தெரிந்து கொள்ளவில்லை. இவர்கள் எப்போதுமே
ஒரு ஏன் அவர் செய்கிறார் நான் செய்தா என்ன, ஏன் தலைவர் பிரபாகரன் போராட்டம் நடத்தணும் நான் நடத்தினா என்றால் தான் 10 குழுக்கள் ஓட்டு குழுக்கள் எல்லாம் வந்தது. ஒரு காலத்திலே ஒரு ஆளுமை உள்ளவன் ஒரு தலைமைக்கு கீழே வேலை செய்வது என்பது சரியான கஷ்டம் உங்களுடைய தமிழாக்கள். அதனால் தான் கிழக்கும் மட்டக்களப்பும் பிரிந்து கருணா பிள்ளையான் கருணா போன்றவர்களால் கிழக்கும் பிரிந்து போனது. ஏன் அவர்கள் செய்யணும், நாங்கள் கிழக்கு விடுதலை புலிகள் என்று ஒன்றை ஆரம்பிப்போம். அதே நிலைமை தான் இப்போது என்னென்றால் இப்போது இருக்கிற சிச்சுவேஷனிலே அடுத்ததாக பாராளுமன்றம் போகக்கூடிய தகுதியுடையவர் கௌசல்யா சட்டத்திரணி அவர்கள் மட்டும்தான். இதன்போது தற்சமயம் நான் அதை ரிசைன் பண்ணுகிறேன் என்றால் இவர்கள் 1000 கதைகள் கதைக்கக்கூடும், வேணுமென்று வழக்குகளை நீர்த்து போக சொல்லி செய்து அதனால் தான் அவர் பாராளுமன்றம் போகணும். அண்மையில் கூட ஒரு கதை ஒன்று வந்திருந்தது. எங்களுடைய சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களை என்னுடன் கொண்டு சேர்ப்பதற்காக கௌசல்யா அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிறார். சுமந்திரன் ஐயா அவர்களுடன் போனால் அர்ச்சுனாவை நீத்து போக செய்யலாம். ஆகவே பிளான் பண்ணி சுமந்திரன் அவர்களை என்னுடன் இணைப்பதற்காக கௌசல்யா உண்மையாகவே சொன்னால் நான் நினைக்கிறேன் சுமந்திரன் சட்டத்தரணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனோட கௌசல்யா கதைத்த நாட்களே இருக்குமோ தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு நாள் கூட தொலைபேசியில் கூட கதைத்த இல்லை என்பது எனக்கு பக்கத்திலிருந்து தெரியும். ஆனால் இப்போது அரசியல் புரசலாக ஒரு கதை அடி வருகிறது. தங்கை கௌசல்யா என்னை சுமந்திரன் ஐயாவுடன் சேர்ப்பானால் உண்மையா சொல்வதாக இருந்தால் சுமந்திரன் ஐயாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கேன். அது சுமந்திரன் ஐயா மட்டுமல்ல, எந்த ஒரு அரசியல்வாதியும் நியாயமான அடிப்படையில் ஏதாவது கதைக்க விரும்பினால் கதைப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறோமா இல்லையான்றது வேறு பிரச்சனைகளை தாண்டி கதைப்பதற்கு தயாராக இருக்கேன். அந்த நிலைமையிலே நான் இப்போது எடுக்கின்ற முடிவுகள் கௌசல்யாவை பாதிக்கும், அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கும். அவர் பெண் பிள்ளை. நாங்கள் ஒருவருடைய எதிர்காலங்களை பற்றி யோசிக்காமல் தான் எங்களுடைய அக்கா தங்கச்சி அம்மாக்களை மறந்து நாங்கள் ஒரு பெண்ணால் உருவாக்கப்பட்டவர் என்பதை மறந்து ஒரு பெண்ணை முடிந்த வரைக்கும் முடிவுபடுத்துவதற்கு நமது தமிழ் சமூகத்தில் பிறந்த ஆண்கள் எப்போதுமே தயாராக இருக்கிறோம். அது நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும். இவன் அந்த தங்கமிழ் செல்வி மான் கட்சியில் கூட நான் செய்தது ஒரு மாபெரும் தவறு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அந்த நேரத்திலே நான் சாப்பிட்டு இருக்கும்போது எனக்கே கொண்டு தந்தது அவர் செய்த தவறு. தவறுக்கு தவறு நான் அதை வேண்டி கிளித்தறிந்து விட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு ஒருவரை விக்டிம் ஆக்கிவிட்டு அதன் பின்பு அவர் பிழை செய்கிறார். தான் ஒருவரை தூண்டி விட்டு அடிப்பதற்காக அடித்து விட்டார் என்று சொல்வது நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனமான செயல். அந்த மாதிரி எங்களுடைய தமிழ் சமூகம் பெண்களை அரசியலுக்கு வரும்போது மிகவும் தாழ்வாக பேசுவதும் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு பெண்ணைத்தான் ஒரு தமிழ் சமூகம் ஆழமாக உற்று நோக்குகிறது. அதே நேரம் ஒரு பெண்ணைத்தான் குறையும் சொல்கிறது. இந்த விடயத்திலே தங்கை கௌசல்யா இப்போது இருக்கிற நிலைமையிலே 23 வழக்குகளை ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுக்குரிய ஸ்ட்ரெஸ் ஏன் பொதுமக்கள் அவளை சொல்லலாம், இவள் திட்டமிட்டு பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய வழக்குகளை பிள்ளையாக நான் வழிநடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களுடன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நான் இன்றிலிருந்து முடிவெடுத்திருக்கிறேன். வழக்குகள் சம்பந்தமான முழு பொறுப்புகளையும் நானே எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதை வேறு யாரிடமே கொடுப்பதற்கு தயாராக இல்லை. வழக்குகள் சம்பந்தமான அதற்கு ஏற்படுகின்ற பிரதிபலன்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்தினருடன் கதைப்பது, அவர்களுடைய டேட்ஸ் அப்டேட் பண்ணுவது, அவர்கள் கேட்கின்ற டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பது சம்பந்தமான சகல வேலைகளையும் இன்றிலிருந்து நானே பொறுப்படுத்திக் கொள்கிறேன். இதன் மூலம் இன்றிலிருந்து என்னுடைய வழக்குகளிலே பின்னடைவு ஏற்பட்டால் அதுக்குரிய 100க்கு 1000% பொறுப்பாளி நானாகவே போய்கொள்கிறேன். அவள் பாவம், அவள் எனக்கு இதுவரை செய்த உதவிகளை மறக்க முடியாது. ஆனால் அவளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுமா இருந்தால் அவளை ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, அதாவது அழுத்தமற்ற ஒரு பெண்ணாக மாற்ற வேண்டும். அதனால் அவள் என்னுடைய வழக்குகளை அவள் தான் பார்ப்பாள், அவள் தான் கோஆர்டினேட் பண்ணுவாள், அவள் தான் சகலிடம் ஃபோன் பண்ணி கதைப்பாள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உண்மையான விடயம் என்னவென்றால் அது சம்பந்தமான பழிகளை நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதை வேறு ஒருவர் ஏற்றுக்கொள்வது என்பது என்னை பொறுத்த வரைக்குமே நான் நினைக்கவில்லை. ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய பழி என்னுடைய கையாலாகாத தினத்தால் என்னுடைய கவலையினத்தால் அவள் பழியை ஏற்றுக்கொள்வதை என்னால் தாங்க முடியாமல் இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் இன்று 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு தங்கை கௌசல்யாவுடன் நான் சொல்லியிருக்கிறேன். அதை வேறு ஒரு பகுதியாக நானே எடுத்து நானே செய்கிறேன். ஆனால் நீ பார்த்துக்கொள், நீ எல்லாருடன் ஃபோன் பண்ணி கதைத்துக்கொள், ஆனால் அதற்குரிய முழு பொறுப்பை நான் எடுக்கிறேன். அதனால் பழி மீது விழக்கூடாது என்ற அடிப்படையில் அவளிடம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இனிமேல் என்னுடைய வழக்குகளில் பின்னடைவு ஏற்பட்டால் அதுக்கு முழு பொறுப்பு நானே உடைய தங்கை கௌசல்யா அல்ல. தாங்கள் யாராவது தூட்டி எழுத விரும்புவீர்கள் எனக்கு எழுதலாம். அதன் மூலம் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளாக இருக்கட்டும், எனக்கு ஏற்படுகிற பாதிப்புகளாக இருக்கட்டும், என்னுடைய கட்சிக்கு ஏற்படுகிற பாதிப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு 100% பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். இன்றிலிருந்து தங்கையை அந்த பொறுப்புகளிலிருந்து விடுவித்து அவளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்குரிய மனதாலும் அவளுடைய கெப்பாசிட்டியாலையும் அவளை உயர்த்துவதற்குரிய வேலைகளை ஆரம்பித்திருக்கிறேன். அவளை சொல்லியிருக்கேன், இன்றைக்கு விடு, நான் இன்றையிலிருந்து நானே பார்த்துக் கொள்கிறேன், நீ யோசிக்காது. என்றால் ஒவ்வொரு நாள் காலமையும் என்னிடம் பேச்சு வேண்டாத இன்று கூட நான் நினைக்கிறேன் ஒரு மனத்தியாலும் அழுதிருப்பார். ஒரு சின்ன ஒரு அஃபிடவிட் ஒன்றுக்கு சைன் பண்ணுறது சம்பந்தமாக இங்கே கொழும்பில் நடக்கின்ற ஒரு வழக்குக்கு அஃபிடவிட் சைன் பண்ணுவதற்காக நம்ம இருக்கும்போது மாறி சைன் பண்ணியிருந்தேன் சொல்லி நான் சொல்லி அப்போது அவளை பேசி அவளை ஏனென்றால் அவள் ஒரு பொறுப்பு வாய்ந்த சட்டத்தரணி என்றே தாண்டி எனக்கு அவள் தங்கை. அவளுடைய மனம் பாதிக்கப்படுவதை நான் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நான் பார்த்திருக்கிறேன், பல பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் திட்டமிட்டு என்னுடைய அடிவரடிகளாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ளும் ஒரு சிலர்
திட்டமிட்ட ரீதியிலே அவளை டார்கெட் பண்ணுகிறாள். அதன்போது அவள் மனமுடைந்து என்னுடைய பலம் குறையலாம் என்று இல்லை, அவளை நான் திடப்படுத்திக் கொள்வேன். அவளின் தங்கை, அவளின் வைரம். அதனால் இன்றைய நாளிலிருந்து என்னுடைய தனிப்பட்ட வழக்குகள் சம்பந்தமான முழு பொறுப்புக்கும் நானே பொறுப்பாளியாக அவளை இந்த பொறுப்புகளில் இருந்து விலத்தி இருக்கிறேன். அவள் தான் பார்த்துக்கொள்வாள். அதுக்குரிய அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெண்டும் நானே எடுத்துக்கொள்வேன். ஆகவே வழக்குகள் சம்பந்தமாக தொடர்ந்து யாராவது கதைக்க விரும்பினால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் 077-556-9924. நீங்கள் SMS போட்டால் நான் கோல் எடுப்பது ஈஸியாக இருக்கும். அல்லது drarjuna@gmail.com drarjuna@gmail.com நீங்கள் இமெயில் பண்ணலாம். அது சம்பந்தமான தகவல்கள் ஏதாவது வேணும்னா என்னோட நேரடியாக கேட்டுக்கொள்ளலாம். அவளை சற்று மன அழுத்தங்களிலிருந்து குறைப்பதற்குரிய முயற்சிகள் தான். மற்றபடி அவளோட சண்டை அவள் விலக்கி போகிறான் இல்லை. நான் இந்த முறை ரிசைன் பண்ணும்போது அவள் பாராளுமன்றத்துக்கு வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நீங்கள் அப்படி சந்தோஷப்பட்டு கும்மி குத்தி அடிக்க வேண்டாம். நன்றி. நான் டாக்டர் ராமநாதன், பார்லிமெண்ட்.